ஹalleluya ஹalleluya. ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அன்றைக்கு சேர்க்கப்படுவார்கள். ஹalleluya. இன்று நாம் விசுவாசத்தினாலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு நம்முடைய அன்பு ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. அந்த ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹalleluya. அந்த நேசர் பள்ளத்தாக்கின் லீலி அவர் சாரோனின் ரோஜா அவர். ஹalleluya. அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையதான் ஆண்டவர். சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது ராஜாதி ராஜாவை நாமும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அங்கே மூப்பர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். அவளோடு சேர்ந்து தேவஜனமே அற்ப ஜனங்களாகிய நம்மளையும் ஆண்டவர் அவிதமாய் மாற்றுகிறபடினாலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களையும் அவ்விதமான பாக்கியம் பெற்றவர்களாய் எங்களையும் பரலோகத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கதான தேவ பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அவர் முற்றிலும் அழகுள்ளதான ஆண்டவர். அவர் முற்றிலும் அழகுள்ள ஆண்டவர். அவர் நம்முடைய சிநேகிதர். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. என் நேசர் என்னுடையவர், நான் என்னென்றும் அவருடையவன் என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பம். ஹalleluya. பள்ளத்தாக்கின் லீலி அவர் என்னுடைய நேசர், அவர் என்னுடைய ஆத்தும மணவாளன். ஆமென். ஹalleluya.
கர்த்தரை கண்டடையத்தக்கதான நேரத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் நம்மத்தில் அசைவாடுதான் ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய ஆராதனையில அங்கீகரிக்கும்படியாய், நம்முடைய ஆராதனையில மகிமைப்படும்படியாய் தேவன் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையில சுகந்த வாசன பலியாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் முழு இதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, யார் யார் முழு இதயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்கிறோமோ, அவள் மேல பிரியம் வைக்கிறதான் ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாத ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? தேவ பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த கரங்களை உயர்த்தி இதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு வல்லமையோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கருத்தோடு துதி சாற்றுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர். பூர்ண ஹிருதயத்தோடே பூர்ண மனசோடே பூர்ண ஹிருதயத்தோடே பூர்ண மனசோடே பூர்ண சக்தியோடே பூர்ண பலத்தோடே யெகோவாயே ஆராதிക്കാം. ஹிருதயங்கமா ஸ்தோத்திரம் செய்யாம். அவன் நல்லவன், அவன் வல்லவன், அவன் மாறாதவன். அவன் நல்லவன், அவன் வல்லவன், அவன் மாறாதவன். இந்த மாறாத ஆண்டவர், இந்த மகிமையின் தேவனானவர் நம்மத்தில் எழுந்திருக்கிறபடினால ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை தேடினார்களோ, அந்த கல்லறையில மரியாள் கண்ணீரோடு ஆண்டவரை தேடின போது அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளில் யார் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடினீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கதான் ஆண்டவராய் ஆண்டவர் நம்மத்திலே கிரியை செய்தபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து தேவாவியானங்களோடு வழிநடத்தும்படி நாங்கள்